செல்வி, செல்வி, செல்வி. அத்தை, மாமா. அடடே செல்வியா, வாமா. உள்ள வாமா. இடது கால் வச்சு வரட்டுமா, வலது கால் வச்சு வரட்டுமா? எந்த கால் வச்சு வேணாலும் வா. நீ என்ன புதுசாவா வர? இந்த வீட்டுல உன் கால் படாத இடம் இது. அப்படின்னா 2 கால் எடுத்து வச்சு வந்துடுறேன். மாமா. என்னம்மா அது பொட்டி பொடிக்கையோட நேரா இங்க வந்துட்ட, உங்க வீட்டுக்கு போகாம? என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல அத்தை மாமா, அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா. முதல்ல நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஓ, போயிட்டு வரேன் மாமா. வரேன். சரிம்மா. ஏய், உன்னை நான் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். நீ எப்ப இங்க வந்த? என்ன இருந்தாலும் நான் வரப்போற இடம் இதானே, அதான் இங்க வந்தேன். வரட்டா? வராத. நான் உங்களை தனியா வந்து அப்புறமா பாக்கிறேன். எங்க போன செல்வி? நான் தான் மாமா வீட்டுக்கு போயிட்டேன்ல. அடடடட செல்வி, நான் புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ கோலமே போட ஆரம்பிச்சிட்ட. திருவிழாவுக்கு ஒண்ணு வர சொன்னதே பரீட்சைக்கு விட்ட லீவ் முடியறதுக்குள்ள எப்படியாவது உன் மாமா மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான். அப்பா, மாமா விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. அவர் எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. டிங்கிரிடா கட்டிங்காலா. ராஜா, அப்பு, என்னடா? வெண்புறா. இந்த பக்கம் பச்சை கிளி, இந்த பக்கம் வெள்ளை கிளி. இன்னைக்கு உங்க பாடு பெரிய கிளிதான். செல்வி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என் மாமனை பார்க்க போறேன். நீ எங்க போற? நான் கோயிலுக்கு போறேம்மா. நான் என் மாமனை பார்க்க போறேன். போயிட்டு வரேன். இந்த பாரு, அவ கண்ணுல நான் படக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போ. செல்விமா, எப்ப வந்தீங்க, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? நல்லா படிக்கிறீங்களா? என்ன அது? இந்த ஊர்ல யார பார்த்தாலும் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியான்னு கேட்டு இருக்காங்க. அபசகன மாதிரி. யோ, எதுக்கு அது? ஏமா, ஒரு மனுஷன் வீரமா நிமித்தி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, தொங்க போடுற விடுங்க. ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? எவ? எங்க அக்கா வைதேகி. காது பெருத்த கருப்பராயன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. காது பெருத்த கருப்பராயனா? ஏமா, கருப்பராயன் காதுல ஒரு விஷயத்த சொல்லணும்னா அது கண்டிப்பா நடக்கும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். அதனால இந்த ஊர்ல இருக்க அல்லாஹ்வையும் அவன் குறைய சொல்லி சொல்லி அந்த சாமிக்கு காது பெருத்து போனதான் மிச்சம். அவ்வளவு பெரிய காதுல அவ என்னையா சொல்லிட்டு இருப்பா? ஒரு இம்பிடுக்காண்டு ஞான பழத்துக்காக நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணா, வெட்டித்தனமா ரயில் ஏறிச்சு மயில் ஏறி ஊரை சுத்தி வந்தான். அதே நேரத்துல நம்ம கணபதி என்ன பண்ணா, ஆத்தாலை அப்படி சுத்தி பழத்தை வாங்கிட்டான். நான் என்ன சொல்றேன், கல்லா இருக்க கருப்பராயனை சுத்துறதுக்கு பதிலா உங்க மாமனையே சுத்துங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரியே நடந்துக்குங்க, மனசுல இடத்தை புடிச்சுக்குங்க. என்னம்மா யோசனை? பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கேன். இந்தா. என்னம்மா பேப்பர் தர்றீங்க? பேப்பர் இல்லையா அது? 100 ரூபாய் நோட்டு. 100 ரூபாய் நோட்டா? விரைச்ச மாடு மாதிரி வீச்சருவாலும் வில்லங்கமான மீசை வச்சு சுத்திட்டு இருக்கிய. ஏன்? என் தங்கச்சிக்காகத்தான் ராசப்பு. தங்கச்சியா? பொத்தி பொத்தி வளர்க்கிற அந்த பூங்குயில, அந்த அழகு மயில, அந்த பாச மலர, அந்த பரலோக தேவதைய ஒரு நல்ல வங்கியில ஒப்படைக்கிற வரைக்கும் என் வீரம் குறையாது, இந்த வீச்சருவாளு இறங்காது. சரி சரி, கவலைப்படாத. அதெல்லாம் காலகாலத்துல நடக்கும். அம்மா யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லிட்டு. செல்வியா, எப்ப வந்த? இப்பதான் மாமா. எப்படி இருக்க? நீயே பார்த்து சொல்லு மாமா, நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கமா? யோ, நான் உன்னை கேட்கல, மாமாவை தான் கேட்டேன். நீ எப்பமா நல்லா இல்லாம இருந்திருக்க? நீ இன்னும் காலேஜ் போல? என்ன மாமா, நீ எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்க? நீயே நியாயமான்னு கேளியா? ராசப்பு, நியாயமா இது? இல்ல, நீ ஆயால. சரி, வா போலாம். இரு மாமா. ஏய், நீ போயா. அத்தை மக மடி மெத்தையப்பூ ஆடி விளையாடு ஆடும் வரை ஆடி புட்டு வீடு வந்து சேரப்பூ. என்ன மாமா நீ? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. ஏய் செல்வி, அழாத. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஊஞ்சல் கட்டி தரியா? செல்வி, வைதேகி, என் கூட சேர்ந்து ஆட வரீங்களா? நான் தான் முதல்ல ஆடுவேன். நான் தான் முதல்ல ஆடுவேன். நான் தான் முதல்ல ஆடுவேன். அப்ப காசு சுண்டி போட்டு பார்க்கலாமா? செல்வி, நல்லா புடிச்சுக்க. சரி மாமா. விட்டுறாத. சரி. பாத்து. ட்ரவுசர். ட்ரவுசர். ஐயோ, ட்ரவுசர். ட்ரவுசர். ஊஞ்சலா ஊஞ்சலா அதெல்லாம் பழகலாம் இல்லையா? அது நாளைக்கு பாத்துக்கலாமே. அதெல்லாம் கவலைப்படாத மாமா. அங்க பாரு. சரி, பாத்து உட்காரு. பாத்து பாத்து பத்திரமா.
நீ முக்கியமான ஆளை பார்க்கணும். உன்னை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறேன். இருமாமா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்காக தான் வந்ததே. சரி சீக்கிரம் சொல்லு. இங்க பாரு மாமா. இந்த கிச்சு கிச்சு எல்லாம் வச்சுக்காத. என்ன விஷயம் சொல்லு. நீ கட்டிக்க போறவளை பத்தி ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பல, அத கொஞ்சம் சொல்ல. வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாத போல இருக்கு. அம்மனி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. கோலமா? மாமா எங்க? எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. சரி வர கோலம் போட அது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்னைய வழி? பெறாவிடு தூதுதான். பெறாவிடு தூதா? அஞ்சல மாமன் வளர்க்கார வெண்புறா, அத சொல்றேன். அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கும் ஒரு பெரிய போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணும். யோ, நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா. இதுக்கு இந்த 500 ரூபாய். 500? ஐயோ, ஏய் வீரசாமி, சில நில்லு, இங்க வாடி. உனக்கு ரொம்ப லொல்லா போச்சு. இது என்ன தெரியுமா? செல்வி எழுதின லெட்டர். மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர். இத ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்கிற. புரியுதா? எங்கடி ஓடுற வெள்ளை கழுத? வா. அது எப்படி கரெக்டா வைதேகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ? நான் கொடுத்தா மாத்திரம் வாங்கிக்கவா மாட்டேங்கிற? இத ஒழுங்கா மரியாதையா மாமன் கிட்ட குடுக்கற. நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன். புரியுதா? குடுக்கல இந்த குச்சி பேசாது. முனியப்பனோட அருவாதான் பேசும். குழம்பு வச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஏராசப்பு செல்வி அஞ்சலே தூக்கிட்டு போயிட்டான்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க வேண்டாமா? டேய், யார் என்ன செஞ்சாலும் அஞ்சனா தன்னோட காரியத்துல தான் கண்ணு கருத்துமா இருப்பா. பாவி, என் காதல மண்ணிய போடுற. என் மனசு பிடிச்ச இடத்துல தான் அஞ்சல ஒட்டுவா, இல்லனா என்கிட்டே திரும்ப வந்துருவா. பாத்தியா, சொன்னேன்ல. லெட்டர் காணா, மீண்டும் தோல்வியா? அஞ்சல திருப்பி என் கையில கிடைச்ச நீ சூப்பு தாண்டி. அப்படியா? ஆமா செல்வி அம்மா, உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகி அப்படியே தெரிஞ்சுக்கிச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு. வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதல் ஆகும். காதலானா என்ன ஆகும்? உங்க காதல் காரியாகும். காதலா காவலா காலியோ. கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துறேன். டிங்கிரி டக்கடிங்காலா. செல்வி, நீயா? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு காவல் காக்க வந்த மாமா. யாருக்கு யார் காவல் காக்குறது? போ, வீட்டுக்கு போ. போனா டிங்கிரி டக்கடிங்காலா. செல்வி, கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்த. என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால 2ல 1 நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்கார். காசு வச்சிருக்கியா? 1 ரூபி. 1 ரூபா? செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டுல? சாமி காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. ராமசாமி, அப்சரா, குப்புசாமி, தங்கசாமி, வெள்ளிசாமி, பொன்னுசாமி, தண்ணி கொண்டு வரேனே. பொன்னுசாமி, சுரசாமி, குருசாமி, ஐயப்பசாமி, இன்னும் வேற என்ன சாமி இருக்கு?
ரூபா காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எப்படி பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டு இருந்தீங்கன்னா இந்த ராஜகுமாரன் என்ன இழுச்சுவாய் நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடே, அது அங்க போய் மாட்டு. இது எங்க இருந்து எடுத்த? உண்டியில இருந்து குலுக்கி எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியல இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவேன்? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ. நான் சொல்றேன். கொஞ்சம் வாங்க மாமா. செல்வி, என்னது? மாமா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. அப்படின்னா நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லணும். என்ன சொல்ற? நான் பொய் சொல்றேன். என்ன பொய் சொல்றியா? ஆமா மாமா, பொய் தான் சொல்றேன். என்னை எப்படியாவது உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காகத்தான் காவா வெட்ட கையெழுத்து போடாம ஜனங்க வாழ்க்கையோட விளையாடுறாரு. நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் எங்க அப்பா காவா வெட்ட சம்மதிப்பாரு. நீங்க ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யிடக்கூடாது மாமா. எதுக்காக வந்து ராஜகுமாரன் பொய் சொன்னதில்ல? இனிமேலும் பொய் சொல்ல மாட்டான். சொல்லித்தான் ஆகணும் மாமா. ஒரு தடவை காவா வெட்டிட்டா அது எந்த சட்டத்தாலையும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்றேன் மாமா, நீங்களும் வைத்தியரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் கழுத்தை நீட்டினதானே மாமா நீங்க தாலி கட்ட முடியும். நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. மாமா, மாமா. நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. என் மாமா ஆசைப்படி நான் செல்வியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் சொல்லுங்க. அடிங்க மாமா, அடிங்க. ஏன் மாமா நிறுத்திட்டீங்க? அடிங்க மாமா. இல்ல, நான் உங்க உடம்பு நோக்கடிச்சிருந்தா நீங்க அடிக்கிற இந்த தண்டனையே எனக்கு போதும். ஆனா நான் உங்க மனசே நோக்கடிச்சிட்டேன். உயிருக்கு உயிர் தான் மாமா பரிகாரம். என் மனசுல இருந்த ஆசையத்தான் மாமா கிட்ட சொல்லாம போயிட்டேன். இன்னைக்கு என் வேதனையாவது மாமா கிட்ட சொல்லுவியா? என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறேன்? நான் வாழ்ந்து மட்டும் என்ன மாமா சாதிக்க போறேன்? செல்வி, நீ வாழ வேண்டிய பொண்ணு.
அவசரப்பட்டு உன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்காது. உன் அப்பா அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாங்க. புரியுதா? மாமா, பிடிக்காத ஒருத்தன் கூட வாழறதை விட சாகிறதே மேலுன்னு நான் நினைக்கிறேன். செல்வி, ஏன் மாமா, உங்க மனசுக்குள்ள ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க உங்களால முடியுமா? அது நடந்ததுன்னா எந்த கல்யாணமும் நடக்கும். இப்ப நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க மாமா. ஆனா இன்னொருத்தன் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறும்போது யாராலையும் என்ன காப்பாத்த முடியாது. செல்விய கட்டிக்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டு இருக்கியே, இப்ப அந்த பொய்ய உண்மையாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ராஜா, அந்த பொய்ய உண்மையாக்கிட்டு தான் நீ என் மூஞ்சில முழிக்கணும். அப்பதான் எனக்கும் பெருமை, உங்க அப்பாவுக்கும் பெருமை. கட்டி வாழ போறவளுக்கு தான் கெட்டி மேளம். தாலி கட்டி வாழ வைக்க கூட்டிட்டு வரல இவள. தாலி கட்டாமலேயே மானத்தை வாங்கத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க அவசரப்படாதீங்க. 38 பட்டு ஜனங்களை எதுக்கு வரவழைச்சுன்னு தெரியுமா? சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கத்தான். அன்னைக்கு ராஜகுமார வாய்க்கையே சொன்னானே, அவங்க ஊர் மண்ணுக்கு தான் வீரம் இருக்கு, அவங்க ஊர் பொண்ணுக்கு தான் மானம் இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல ஏன் மண்ணுல இந்த பொண்ணோட மானத்தை வாங்க போறேன். இதாண்டா இந்த மண்ணோட அழகு. வாமா, இந்த விரல் கூட உன் உடம்புல படாம உன் மானத்தை நான் எடுக்க போறேன். அதான் இந்த யுவராஜுக்கு அழகு. உன் உடம்புல இருக்க துணியை உரிச்சு இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கு விருந்து வைக்க போறேன். உச்சாதனா மாதிரி. இது கலியுக மகாபாரதண்டி. உன்னை காப்பாத்த எந்த கண்ண வரான்னு பாக்குறேன்.